ஆனாதா. இன்னைக்கு நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, மனமகிழ்ச்சியா இருக்கீங்க. நாங்க 2 பேரும் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு கூட வேதத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சு அதை தியானிச்சு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்றத பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனம். ஹீப்ரூஸ் chapter 4 verse 4 and 5 படிக்கிறீங்களா? Okay. For he has said somewhere concerning the seventh day, and God rested on the seventh day from all his works, and again in his passage, they shall not enter my rest. ஆமாம். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அந்த இடத்தில்தானே சொல்லியிருக்கிறார். இந்த வசனம் யாரை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஆதியாகமத்துல 2வது அதிகாரத்துல நம்மளுக்கு எல்லாம் தெரியும், 1 மற்றும் 2வது அதிகாரத்துல தேவன் சகலத்தையும் என்ன பண்ணாரு? 6 நாள்ல சிருஷ்டித்து முடித்தாரு. அங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினாலே தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்றோம். அப்போ தேவன் தம்முடைய எல்லா கிரியைகளையும் முடித்த பின்பு என்ன பண்றாரோ, அந்த 7ஆம் நாள் நல்லது என்று கண்டு ஆண்டவர் என்ன பண்றாரோ அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ இந்த 7ஆம் நாளில யார் யாரெல்லாம் இருந்திருக்கணும் அந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் இருந்திருக்கணும், அவனுக்குள்ள ஏவாளும் இருந்திருக்கணும். பூமியில் உள்ள சகல ஜீவன்கள், புட்கள், பூண்டுகள், மிருகங்கள் எல்லாமே அந்த தோட்டத்துலதான் இருக்கணும். ஏன்னா அந்த தோட்டத்துக்குள்ளதான் தேவன் என்ன பண்றாராம்? ஓய்ந்திருந்தார். அதாவது அவருடைய சிருஷ்டி எல்லாவற்றையும் முடித்த பின்பு தேவன் இளைப்பாறினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த இளைப்பாறுதல் மற்ற எல்லா ஜீவ ஜந்துக்கும் ஒரு நிலையான இட்டர்னல் இளைப்பாறுதலா இருந்ததா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அப்படி மாறவில்லை. ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய உடன்படிக்கையை மீறி அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். இதுதான் அந்த பகுதியினுடைய சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். தேவன் எதற்காக அதை நம்ம செய்தாரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எதனால தேவன் தோற்றத்தை விட்டு அவர்களை விரட்டினாரு. Because they disobeyed God. Yes, they disobeyed God. தேவன் டிசோபீடியன்ஸா ஒரு கவனன்ட்ட ஆதாம் இடத்துலயும் ஏவாள் இடத்தையும் கொடுத்தாரு இல்லையா? அதை யாரு மீறினா? ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா முதலாவது உடன்படிக்கை ஒன்று போடப்பட்டிருந்தது. அது எது என்று பார்த்தா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல தேவன் கிளியராக ஒரு உடன்படிக்கையை ஆதாமுக்கு கொடுக்கிறார். அது என்னவென்று பார்க்க போனால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ முதலாவது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கவனன்ட் உடன்படிக்கை என்ன என்று பார்க்க போனால், தேவன் கொடுத்த அந்த இடத்தை, தேவன் கொடுத்த அந்த பூமியை, தேவன் கொடுத்த அந்த நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும். முதலாவது உடன்படிக்கை அதுதான். அதுக்கப்புறம்தான் 3வது அதிகாரத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு கேட்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? தோட்டத்துல உள்ள எல்லாத்தையும் நீ புசிக்கலாம், ஆனா நீ புசிக்க கூடாத கனி ஒன்று தோட்டத்தின் மத்தியில இருக்குது, அதை நீ புசிக்க கூடாது அப்படின்றது 2வது உடன்படிக்கையாக பார்க்கப்பட்டது. அப்போ முதலாவது யார் உடன்படிக்கையை மீறினாங்க அப்படின்னு பார்க்க போனா, ஆமா, ஆதாம் தான் உடன்படிக்கையை மீறிவிட்டார். அவரு தோட்டத்தை பண்படுத்தவும் இல்ல, தோட்டத்தை காக்கவும் இல்ல. எதனாலன்னு பார்க்க போனீங்கன்னா, காட்டு மிருகமாகிய பாம்பு
அவர்களுக்குள்ள ஊடுருவ ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. அவருடைய உடன்படிக்கையை அவர் மீறி விட்டதுனால நிமித்தமாகத்தான் சபையானது வஞ்சிக்கப்பட்டது. அப்போ நமக்கிட்ட தேவன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை, ஒரு கவனன்ட்ட மேக் பண்ணும் பொழுது நான் அதற்கு கவனமாக செவி கொடுத்து அதை இருதயத்துல எழுதிருந்தேன்னா அந்த உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன். அதுக்கு மாறாக அந்த உடன்படிக்கையை நான் மேம்போக்காக மட்டும் பார்த்து என் செவிகள்ல மட்டும் அதை கேட்டு அதை நான் அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் நிலம் நல்ல நிலமாக இருக்காது. என் நிலத்துல எந்த விதையும் போட்டாலும் கூட என் நிலம் அதற்கான பலனை கொடுக்காது. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த உடன்படிக்கையை மீறப்படுவது. இந்த உடன்படிக்கை மீறியதன் நிமித்தமாக அவர்களுடைய இட்டர்னல் குளோரிய, அவர்களுடைய இட்டர்னல் லைஃப் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அதைத்தான் எபிரேயர்ல 4வது அதிகாரம் 4-5வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பவுல் அந்த விதமாக எழுதுறாரு. பாருங்க, அவர்கள் அவருடைய இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியவில்லையாம். மாறாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அலைந்து திரிகிற மக்களாக மாறிவிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சால்வேஷனை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அது உனக்கு எனக்குன்னு மட்டும் இல்ல, உங்களுக்கு எங்களுக்குன்னு மட்டும் இல்லாம உலகம் முழுவதுமாக இருக்கிற எல்லா தேவன் சிருஷ்டித்து உருவாக்கின எல்லா மனுஷர்களுக்காகவும் தேவன் அந்த சால்வேஷனை வைத்திருக்கிறாரு. எல்லாரையுமே தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அவர்களை தன் பிள்ளைகளாக தேவன் மாற்றிருக்கிறாரு. எதன் நிமித்தமாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தின் நிமித்தமாக, அந்த ரத்தத்தின் நிமித்தமாக உண்டான அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக ஆண்டவர் நல்லவராக இருந்து நம்ம எல்லாருக்குமே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நான் யூஸ் பண்றேனா இல்ல மிஸ்யூஸ் பண்றேனா அப்படின்றதுதான் இந்த உடன்படிக்கையை காத்து கொள்வதற்கான ஒரு அர்த்தமாக இருக்கிறது. யூஸ் பண்றதுனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம், மிஸ்யூஸ் பண்றதுனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கேலப் உன் வீட்டுக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட கூட்டிட்டு வர, ஓகேவா? இல்ல இப்படி எடுத்துக்கலாம், நீ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற, ஓகேவா? உன் ஃப்ரெண்டு உன்னை அன்பா, டே என் வீட்டுக்கு நீ வா, என் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் நீ யூஸ் பண்ணிக்கலாம், என் வீட்டுல நீ எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு கேலப், ஏன்னா நீயும் என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய அம்மாவும் உன் அம்மா மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு அழகா என்ன பண்ணலாம், விளையாடலாம், அவன் கூட சேர்ந்து படிக்கலாம், தண்ணி வேணும்னா நீ போய் எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? நீயே போயிட்டு அவன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கலாம். அந்த மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுக்கும் உன் மேல அதிகாரம் கொடுத்ததுனால நீ அந்த பொருள் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. ஏன்னா உன்னுடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்கான், நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோ கேலப்னு சொல்லியிருக்கான். ஆனா நீ அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரனா இல்லாம அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவன் டிவிய உடைச்சு அவனுடைய எல்லா விளையாட்டு சாமானையும் உடைச்சு, ஏன்னா உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டான், நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான்ல, அதுக்காக நீ என்ன பண்ற, அவனுடைய டிவியை உடைச்சு அவனுடைய பொருட்கள் எல்லாம் உடைச்சு அவனை அடிச்சு அவங்க அம்மாவை காயப்படுத்தினா அவன் சும்மா விடுவானா? அவன் சும்மா விடுவானா? என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், உன்னை அந்த வீட்டை விட்டு அமுச்சிடுவான், துரத்திடுவான் இல்லையா? இதுதாங்க அந்த டிஃபரன்ஸ். எனக்கு தேவன் ஒரு பொருளை கொடுத்து இத பாரு, இத நீ சுதந்திரத்துக்கோ, உனக்குள்ள எல்லாமே நான் சுதந்திரமா கொடுத்துட்டேன்னு நம்மள தேவன் விடுதலை ஆக்கும் பொழுது அதை நான் யூஸ் பண்ணிக்கணும். தேவன் எப்படி என்கிட்ட அந்த பொருளை ஒப்படைச்சாரோ, தேவன் எப்படி அந்த உடன்படிக்கையை எனக்கு கொடுத்தாரோ அதை நான் அழகா காத்துக்கொள்ளணும். அதுக்கு மாறாக நான் என்ன பண்றேன், இந்த பூமியை கெடுத்து நான் எப்படி வேணாலும் வாழலாம், ஏன்னா நான் சுதந்திரவாளின்னு சொல்லிட்டு தேவன் எனக்கு கொடுத்த அந்த பிளேஸ தேவனை நிந்திக்கும்படியான காரியங்கள் நான் எது செஞ்சாலும் அந்த இளைப்பாறுதலுக்கு நாம பாத்திரரா இருக்க முடியாது. இப்போ கேலப் அவன் ஃப்ரெண்டு வீட்டுல நல்ல பிள்ளையா இருந்து அவன் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி அவனுக்கு கிளீன் பண்றதுக்கு கேலப்பும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்து அவன் என்ன பண்ணுவான், இன்னொரு தடவை
ஏய் நீ மறுபடியும் என் வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு சந்தோஷமா கூப்பிடுவான். ஆனா அதுக்கு மாறாக அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் பொருள் எல்லாம் உடைச்சு போட்டுட்டு அவங்க அம்மாக்கு மரியாதை கொடுக்காம அவனுக்கும் மரியாதை கொடுக்காம அவன் வீட்டுல இருக்கிற எல்லா பொருள்களையும் வீணாக்கி அழுக்குப்படுத்தி சேதப்படுத்தினா அப்போ அந்த பிள்ளைய என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டுல இருக்கிறவங்க விரட்டி விட்டுருவாங்க இல்லையா? அப்போ நான் ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டுக்குரிய உடன்படிக்கையை நான் காத்து கொள்ள வேண்டும். அப்பதான் எனக்கு அந்த வீட்டுல மரியாதை இருக்கும். அப்பதான் என்னை மறுபடியுமாக அந்த வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் உடன்படிக்கையை மீறினவனா இருந்தா அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது, என்னால பிரவேசிக்க முடியாது. ஆமா, இதேதான் ஆதாம் அந்த தோட்டத்துல பண்ணாரு. தேவன் தெளிவாக சொன்னாரு, நீ பண்படுத்தணும் காக்கணும். ஆதாம் பண்படுத்தல காக்கல. அதுக்கு மாறாக ஏவாள அந்த சபையை அப்படியே விட்டுட்டாரு. அந்த சபை வஞ்சிக்கப்பட்டது. அதனாலதான் ஆதாம் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கேட்பாரு, நீ அந்த பழத்தை சாப்பிட்டியா? ஏன்னா தேவனுக்கு தெரியும் இல்லையா யாரு தப்பு பண்ணாங்க, யாரு மீறி போனதுனால இந்த ரூட் காஸ் தேவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் தேவன் என்ன பண்ணுவாரு, அந்த பாம்பு இடத்துலயோ அந்த ஸ்திரீ இடத்துலயோ கேட்காம தேவன் நேரம் ஆதாம்கிட்ட போவாரு, நீ அந்த பழத்தை சாப்பிட்டியா? ஆதாம் என்ன தெரியுமா சொல்லி இருந்திருக்கணும், ஆண்டவரே நான் காக்கல பண்படுத்தல, அது தெரியாம என்ன வந்துருச்சு, உள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு, அதனால ஸ்திரீ அதுல வஞ்சிக்கப்பட்டா அப்படின்னு அவர் கன்ஃபஸ் பண்ணி அவருடைய ரியாலிட்டி அவர் காமிச்சிருந்தாருன்னா தேவன் கிட்ட தேவன் அழகாக அவரை மன்னித்திருப்பார். அதை கொடுத்து அதை காமிச்சு தேவனிடத்துல அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அழகா தேவன் என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? அப்படி அந்த ஒரு சூழ்நிலையே மாறி போயிருக்கும். இன்னைக்கான நம்மளுடைய இந்த ஸ்பேஸே தேவன் அழகாக மாற்றிருப்பார். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, உடன்படிக்கையை மீறினதும் அல்லாமல் தேவனையே குற்றப்படுத்துற மாதிரி, நீர் கொடுத்த இந்த ஸ்திரீ தான் என்ன இந்த கனிய புசிக்க சொன்னா அப்படின்னு சொன்னது நிமித்தமாக என்ன ஆயிடுச்சு, அவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாம போய்விட்டது. ஏன்னா அநேக காரியங்கள்ல ஆவிக்குரியவர்களே தப்பு பண்ணுகிறதான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது. ஏன்னா மோசே கூட தேவன் என்ன பண்ணுவாரு, முதல் தடவை அந்த கண்மலையின் மேல அடிக்கணும், ரெண்டாவது தடவை அந்த கண்மலையின் கிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா மோசே என்ன பண்ணிடுவார் தெரியுமா, ஆமா இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் இவன் கூட இருக்கிற இந்த சூழ்நிலை நிமித்தமாக மற்றவர்கள் போடுகிற பிரஷர் நிமித்தமாக மோசே என்ன தெரியுமா பண்ணிடுவாரு, ஆமா அந்த கண்மலைய அவர் மோசையை போய் அடித்து விடுவார். அதன் நிமித்தமாக மோசேயினால கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது. அவரால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியல. பாத்துக்கோங்க. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் உடன்படிக்கை என்ன அப்படின்றத தீர்மானத்தோட தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு அதை நாம் காத்து கொள்ள வேண்டும். அந்த உடன்படிக்கையை நாம் யூஸ் பண்ணணுமே தவிர்த்து அதை நான் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ சாதாரணமா ஒரு மனுஷனே ஒரு டிசிப்ளின் எதிர்பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் அவர் நம்ம கிட்ட டிசிப்ளின் நிச்சயமாக எதிர்பார்ப்பார், ஒபீடியன்ஸ் நிச்சயமாக எதிர்பார்ப்பார். அப்போ நம்ம டிசிப்ளினா இருக்கணும். தேவனுடைய கட்டளைகளை ஒபே பண்ணி அதை முடிவு பரியந்தம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருந்தால் மாத்திரமே என்னால நித்தியத்திற்குள்ள போக முடியும். கீழ்ப்படியாமை என்ன ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறது போல கீழ்ப்படிதல் என்னை நித்தியத்திற்குள்ளாக கொண்டு போய்விடும். இதை நம்ம கவனமா தெரிந்து கொண்டு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளையை நான் முடிவு பரியந்தம் உத்தமமாய் காத்து நடப்பதுல நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய ஆத்துமாவையும் நம்மளுடைய சரீரத்தையும் செலுத்துகிறவராக இருக்க வேண்டும். சரியா? நம்ம ஜெபம் பண்ணிடலாம். மகா கிருபையும் இருக்கும்ல தேவபிதாவே, ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்களுடைய கீழ்ப்படியாத நிமித்தமாக உம்முடைய இளைப்பாறுதல்ல கர்த்தாவே பிரவேசிக்க முடியாம போயிருக்கிறது. ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் இன்றைய தினம் எங்களுடைய சகல பாவத்தையும் மன்னித்து உம்முடைய உடன்படிக்கையை காத்து கொண்டு முடிவு பரியந்தம் உமக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். ஆண்டவரே இன்றைய தினம் எங்களை நாங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய உடன்படிக்கை
மகிமைக்கு கர்த்தாவே நாங்கள் பாத்திரராக ஆகும்படிக்கு உம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி எங்க எல்லாரையும் உமக்கு கர்த்தாவே பிள்ளைகளாக மாற்றினீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி தேவனே. அப்பா, நீர் வருகிற பொழுது உம்முடைய கர்த்தாவே அந்த வருகையில பங்கு பெறுகிறவர்களாக நாங்கள் மாற தேவன் எங்களுக்கு பயன்படுத்தும், எங்களை மாற்றும், எங்களுடைய இருதயத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க கர்த்தாவே ஆளுகை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் ஜெபத்தை கேட்டருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மரணாதா. Amen. Manada.